ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோருக்கு இடையிலான தற்போதைய நெருக்கமான நட்பு உலக அரசியலில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. 2024 கையெழுத்திடப்பட்ட காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் மற்றும் 2026 தற்போதைய நிலவரப்படி இந்த கூட்டணி உலகிற்கு ஏற்படுத்தக்கூடிய 5 முக்கிய ஆபத்துகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ரஷ்யாவிற்கு தேவையான ஆயுதங்களை, குறிப்பாக பீரங்கி குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை வடகொரியா பெரும் அளவில் வழங்கி வருகிறது. வடகொரியாவின் இந்த உதவியால் ரஷ்யாவால் உக்ரைனுடனான போரை நீண்ட காலத்திற்கு தொடர முடிகிறது. இது உக்ரைனில் அதிக உயிர் சேதத்திற்கும் ஐரோப்பாவின் அமைதி குலைவதற்கும் காரணமாகிறது. வெறும் ஆயுதங்கள் மட்டுமன்றி வடகொரியா தனது ஆயிரக்கணக்கான வீரர்களை ரஷ்யாவிற்கு அனுப்பி போரில் நேரடியாக ஈடுபடுத்த தொடங்கியுள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வடகொரியாவின் இத்தகைய உதவிகளுக்கு கைமாறாக ரஷ்யா வடகொரியாவிற்கு அதிநவீன விண்வெளி மற்றும் அணு ஆயுத தொழில்நுட்பங்களை வழங்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. ஏற்கனவே அணு ஆயுத சோதனைகளை செய்து வரும் வடகொரியா ரஷ்யாவின் உதவியுடன் அமெரிக்காவை தாக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை இன்னும் வலிமையாக்க முடியும். இது உலகளாவிய அணு ஆயுத பரவல் தடை சட்டங்களை சிதைக்கும் செயலாக மாறக்கூடும். விளாடிமிர் புட்டின் மற்றும் கிம் ஜாங் உன்னின் இந்த கூட்டணி தென்கொரியா மற்றும் ஜப்பானுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. ரஷ்யாவின் ஆதரவு இருப்பதால் கிம் ஜாங் உன் தென்கொரியாவுக்கு எதிராக இன்னும் துணிச்சலாக இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. ஒருவேளை வடகொரியா மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ரஷ்யா நேரடியாக போரில் குதிக்கும் என்ற ஒப்பந்தம் இருப்பதால் ஒரு சிறிய மோதல் கூட பெரிய உலக போராக மாற வாய்ப்புள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை வடகொரியா மீது பல பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஆனால் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக இருக்கும் ரஷ்யா இந்த தடைகளை எல்லாம் மீறி வடகொரியாவுடன் வர்த்தகம் செய்வது ஐநா சபையின் அதிகாரத்தை கேள்விக்குறியாக்குகிறது. உலக நாடுகள் ஒன்றிணைந்து எடுக்கும் முடிவுகளை ரஷ்யா போன்ற பெரிய நாடுகளை மீறும்போது சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போகும். இது மற்ற நாடுகளையும் விதிகளை மீற தூண்டும். ரஷ்யா, வடகொரியா, ஈரான் மற்றும் மறைமுகமாக சீனா ஆகிய நாடுகள் ஒரு அணியாகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மற்றொரு அணியாகவும் பிரிந்து நிற்கின்றன. இது உலகை பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் இரண்டாக பிரிக்கிறது. இதனால் உலக வர்த்தகம் பாதிக்கப்படுவதுடன் நாடுகளுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கும் அபாயம் உள்ளது. சுருக்கமாக சொல்லப்போனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இடையிலான நட்பு என்பது வெறும் தனிப்பட்ட நட்பு அல்ல. அது அதிகார பசி கொண்ட இரு நாடுகள் தங்களின் நலனுக்காக உலக அமைதியை பணயம் வைக்கும் ஒரு ஆபத்தான ஒப்பந்தம். இது ஆயுத போட்டியை அதிகரிப்பதோடு மனித குலத்திற்கு அணு ஆயுத போர் குறித்த பயத்தையும் மீண்டும் விதைத்துள்ளது.